சேஞ்சஸ்லாம் இருக்கு. அதுலயுமே நிறைய யூடியூப் சேனல்ஸ் போட்டிருப்பாங்க, ஆர்எல்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்லயே நீங்க போய் பார்த்திருப்பீங்க. ஸோ இதுதான் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. பட் ஸ்டில் சில பேர் வந்து இப்பதான் பிகினரா இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து எனக்கு ஒரு சில மெசேஜஸ்லாம் பண்ணிருந்தாங்க, எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் வை இந்த வீடியோ. ஸோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா வாட்ச் திஸ் டில் தி எண்ட். ஸோ ஆல்ரெடி நெட் கிளியர் பண்ணியிருக்கிறனால நான் அதுக்கு சொல்ற அதே டிப்ஸ் தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும். ஃபர்ஸ்ட் திங் சிலபஸ். ஸோ அந்த சிலபஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் தோ நானே வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே நான் நெட் ப்ரிப்பேர் பண்றப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து எழுததான் செய்வேன். எஸ், ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு நோட் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார் டைம் பீயிங் நீங்க வந்து அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ரூம்ல ஒரு தெரியிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் உங்களோட ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. ஏன்னா நம்ம உட்காந்து சிலபஸை படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நீங்க அப்படியே காலையில எந்திரிச்சதும் அப்படியே பாருங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. அந்த டைம்ல என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னோடனே இவ்வளவு பெரிய ஒரு புக்கை நான் வாங்கி வச்சேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அதில் படிச்சாலுமே பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன், அடுத்தடுத்து இருந்தனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அடுத்து அந்த எம்ஏ முடிச்சோடனே சின்ஸ் நான் பிஎட் முடிச்சிருக்கனால எடுத்தோடனே நம்ம மைண்டுக்கு வருது பிஜிடிஆர்பி அப்படின்னு என்ன பண்ணிட்டேன்னா இதை போய் வாங்கினேன். சேம் டிஎன்பிஎஸ்சிக்கு வாங்கின மாதிரி இதுக்கும் வாங்கி வச்சேன். பட் இதை நான் படிச்சதா அப்படின்னு கேட்டா நோவே. ஏன்னா இதுல என்ன இருக்குன்னா வெறும் சம்மரி மட்டும்தான். சம்மரி அண்ட் ஈஸியான MCQs மட்டும்தான் இதுல இருக்கும். ஸோ அது வாங்கினோடனே இதை நான் வாங்கி வச்சேன். பட் அந்த டைம்ல நான் வந்து அடுத்தடுத்து எம்ஃபில் எல்லாமே பண்ணிட்டு இருந்தனால எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. பட் எப்பவுமே வந்து நீங்க எந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி என்ன எக்ஸாம் நீங்க போய் தேடினாலும் இந்த மாதிரி ஒரு புக் வரும், ஒரு கம்பைல்டு வெர்ஷன். நெவர் எவர் கெட் திஸ் பிகாஸ் ஒரிஜினல் சோர்சஸ் தான் பெஸ்ட். நீங்க ஒரு பிகினர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறப்ப இதை வாங்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு டிராவல் பண்றப்ப எங்கேயுமே நீங்க இதை எடுத்துட்டு போய் படிக்கவே முடியாது. இது சும்மா தான் வீட்டுல இருக்கவே இருக்கும். ஆனா வந்து லைக் ரொம்ப இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கை தான் நான் படிச்சு பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர் செட்டிங் அவ்வளவு ஈஸியா இருந்திருக்கலாம், ஒரு அவ்வளவுதான் லிமிட்டடா தேவைப்பட்டிருக்கும். இங்க இதுல என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சம்மரி கேரக்டர்ஸ் என்னென்ன மேஜரான ஈவெண்ட்ஸ் இவ்வளவுதான் இருக்கும், மற்றபடி எதுவுமே இருக்காது. இதுலயே பண்ணுங்க. அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால எல்லாத்தையுமே ஒரே டைம்ல பண்ண முடியும்னா யூ கேன் வெரி வெல் கோ ஹெட். எந்த பிரச்சனையும். கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, எந்த கிளாஸ் நல்லது அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இட்ஸ் அப் டு யோர் விஷ். ஏன்னா வந்து வெளியில இருக்கவங்களுக்கு உங்களோட வே ஆஃப் ஸ்டடிங் தெரியாது, ஆர் உங்களோட ஷெட்யூல் தெரியாது, நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. ஏன்னா வந்து பாக்குறப்ப வந்து வீட்டுல இருந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குமே வீட்டுல நிறைய வேலை இருக்கும், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அப்ப அதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அப்ப என்ன அப்படின்னா நீங்களே பாருங்க. அட் தி எண்ட் நீங்க எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இட் கம்ஸ் டு மணி தான். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை மணி கொடுக்கறதுல. 20,000 30,000 40,000 எவ்வளவோ கேட்கறாங்க, என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா வந்து இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் போகலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு புஷ் தேவை, என்னால் நானே படிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இதை படிக்கணும், இதை நான் நடத்த போறேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உட்காந்து ஓகே அப்படின்ற மாதிரி கேட்கற கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து மணி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா செல்ஃப் ஸ்டடியே போகலாம். செல்ஃப் ஸ்டடியில வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து முன்னாடிலாம் இப்போவாது இவ்வளவு சோர்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதப்ப அவங்களே அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அது அவங்களுக்கு மணி இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டுல சப்போர்ட்டிவா இருக்காங்கனால பே பண்ண முடியுங்கிறப்ப தாராளமா அதை பண்ணி போங்க. ஏன்னா they are collecting a lot இல்லையா. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஜெனரல் நாலேஜ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், அஃப்கோர்ஸ் நீங்க நியூஸ் பேப்பர் நியூஸ் இதெல்லாம் தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே சைட் பை சைட் நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கப்ப கொஞ்சம் போர் அடிக்குதா உட்காந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் நியூஸ் கேளுங்க. அது மாதிரி பண்ணீங்கன்னா மோர் தேன் இனஃப். ஏன்னா வந்து அது 10 மார்க்ஸ் தானே வருது. சொன்னா நீங்க ரொம்ப அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு நான் சுத்தமா பண்ணாமே விட்டுறாதீங்க. ஏன்னா சில பேர் அதுவுமே சொல்லிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இதுல இருந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதையுமே வந்து சைட் பை சைட் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் உங்க மேஜர்ல தரவா இருந்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ கேன் டெல் யூ. ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் தரவாய்க்கோங்க. இஸ் யுவர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஒரிஜினல் டெக்ஸ்ட், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இதை நீங்க வச்சிருந்தாலே போதும். அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதோட நீங்க டிராவல் பண்ணலே டெஃபினெட்லி நீங்க பிஜிடிஆர்பி or any other competitive exam கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம். So if you have any doubts, feel free to ask me. This is my Instagram ID. You can go there, check it out. You can ping me. I'll help you framing time schedule etc. ஏன்னா உங்களுக்கு டைம் டேபிள் போட தெரியல, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க பார்ட் டைமா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டே சேஃப், மேக் ஹெல்தி சாய்ஸஸ், பெஸ்ட் விஷஸ், பை.